நான் காய்ச்சல் பரவாமல் பார்த்துங்க. இப்போ தான் உங்கள் டவுன் பஞ்சாயத்தெல்லாம் விசிட் பண்ணிட்டு வர்றேன். இப்போ தான் வந்திருக்கிறேன். இனி எந்த ஒரு காய்ச்சல், ஒரு அவுட் பிரேக்கு, ஒரு காலரா, ஒரு டயரியானால தகவல் கொடுங்க. உடனே நாங்கள் எங்களால் ஆன சார் உங்கள் நம்பர் சொல்ல முடியுமா சார்? நான் பிளாக் ஹெல்த் சூப்பர்வைசர் 70 வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஐயா 70. நான் பேருந்துன்னு சொன்னால் புரியாது, பஸ்ஸுன்னு சொன்னால் தான் புரியுங்கிற காலம் வந்து 70 10 95 89 90 இது வரைக்கும் பிளாக் ஹெல்த் சூப்பர்வைசர் போஸ்ட் வேக்கன்ட் இருந்தது. இப்போ நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஏரியாவில் வெயில் காலத்தில் வயதானவர்கள் மிகுந்த சிரமப்படுவீங்க. வெயில் ஓவர். முடிஞ்ச வரைக்கும் 2 லிட்டர் கேனில் தண்ணி எங்கே போனாலும் கொண்டு போயிருங்க. 2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஒன்று பரவுது. எப்படி எல்னோன் துகள்கள் நம்மளை இது பண்ணுதோ அது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் பாருங்க. இவருக்கு உதாரணம் பாருங்க. அலர்ஜி வெயில்னால வேர்க்குரு வந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு வெக்க வந்த காலம் போய் இன்னைக்கு ஹீட்னால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கே வருது. தண்ணீர் பற்றாக்குறையினால இருதயத்துக்கு போகிற ஹார்ட் அட்டாக். அதனால நடந்து போகிறவங்க திடீர்னு மயக்கம் வந்தால் கம்மல் உட்காந்து பக்கத்தில் தண்ணி கிண்ணி ஹெல்ப் கேட்டுங்க, பார்த்துங்க. எதனால உடனே இதெல்லாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி சார் அது கொஞ்சம் புரியுற மாதிரி அவங்க புரியலைங்களாமா? மறுபடியும் அது புரியல அப்படின்றாங்க சார். அது என்னன்னு நீங்கள் சொல்லிடுங்க. இது பச்சை தண்ணி. இது பச்சை தண்ணியில் நீங்கள் தெருவில் வண்டியில் கொண்டு வந்து டீத்தூள் விற்பாங்க ஒரு சில பேர், விலை மலிவா. அந்த மாதிரி டீத்தூளை வாங்கி இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா சாயம் இறங்கும். ஏன் பச்சை தண்ணியில் சாயம் இறங்குது? அந்த தூளுமோட சாயம் தான் அதில் இறங்குது. சாயம் கட்டி இருப்பாங்க. சாயம், தேங்காய் நார், புளியங்கொட்டை, இது பருத்தி ஓடு இருக்கு இல்லைங்க, இளவம் பஞ்சு ஓடு, இதெல்லாம் அரைச்சி பழைய டீத்தூளை கலந்து சாயம் கட்டி விற்பாங்க. அது ஒரு பொட்டலம் போடுவாங்க. பொட்டலம் போட்டு அதை கொண்டு வந்து கடைக்கு தெருவுக்கு விலை மலிவாக விற்பாங்க. அதை தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் போட்டீங்கன்னா சாயம் இறங்கும். ஏன்னா சாயம் கட்டப்பட்ட பொருள். நல்ல டீத்தூள் சுடு தண்ணியில் தான் சாயம் இறங்கும். எதில் இறங்கும்? சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சோம்னா இறங்கும். அதை சுடு தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா சாயம் இறங்காது. சுத்தமான தூள். சாயம் கட்டப்படாத பொருள் சாயம் இறங்காது. சாயம் இருக்கிறது தானே இறங்கும். ஆகையினால விலை மலிவான பொருளாக வாங்கி பயன்படுத்தாதீங்க. நல்ல பொருளாக வாங்கி பயன்படுத்துங்க. கலப்படம் பண்ண டீத்தூளை சாப்பிட்டா